சூரிய அஸ்தமனத்தின் கடைசி கதிர்கள் எருசலேம் தேவாலயத்தின் சுவரில் இருந்த சீரற்ற கற்சுவர்கள் வழியாய் பாய்ந்தது. அதில் உருவான நிழல்கள் இயற்கையின் கற்பனையின் ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருந்தது. வயதில் இளமை, அந்த இளமைக்கேற்ற துடிதுடிப்பான மற்றும் அதே சமயம் பதற்றமான மனநிலைமையோடு ராஜா யோசியா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. வயதான பெண் தீர்க்கதரிசி ஹுல்டா அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ராஜா யோசியாவின் கைகள் நடுநடுங்கிட்டு இருந்தது. அந்த நடுநடுங்கிற கையில நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் சுருள் இருந்தது. அது அப்பதான் ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது புழுதி தட்டி தூசி தட்டி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அமைதியான சாயங்கால வேளையில அவர் கையில் இருந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் தீர்க்கமான குரலா யோசியாவின் மனதில் எதிரொலிச்சிட்டு இருந்துச்சு. தீர்க்கதரிசி ஹுல்டாவின் கண்கள் வயதாகி இருந்தாலோ அதிலிருந்த ஞானம் பாலைவன மணலை போல கணக்கில் அடங்காத அனுபவங்களை கொண்டிருந்தது. அந்த அனுபவத்தோடும் கனத்த இதயத்தோடும் யோசியா ராஜாவையே பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சுருளை பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலின் பாவம் எவ்வளவு கொடூரமா இருந்தது என்பது யோசியா ராஜாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த பாரம் தான் இப்ப அவரை நிலை இல்லாம வச்சிருக்கு என்பதை ஹுல்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் சிலை வழிபாடுகள்ல ஊறி போயிருந்தாங்க. மெய்யான ஒரே தேவன் யாவையை விட்டு விட்டு கற்களாலும் மரங்களாலும் உருவாக்கப்பட்ட கடவுள்களை தேடி வழிபட்டுட்டு இருந்தாங்க. கடவுளோட இஸ்ரேல் ஜனங்கள் செய்த உடன்படிக்கைக்கு எதிராக செஞ்ச துரோகம் தாங்க இது. இதற்கான நியாய தீர்ப்பு எவ்வளவு கடுமையா இருக்கும்னு தான் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்துல போட்டிருக்கோம். ஆனா இந்த கசப்பான உண்மைய ராஜா எப்படி ஏத்துக்குவாருன்னு ஹுல்டா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இத பற்றி விசாரிக்க யோசியா ஹுல்டா கிட்ட கொஞ்சம் ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள பார்த்ததும் யோசியான்னு அவங்களோட வயதான தழுதழுத்த குரல்ல கூப்பிடுறாங்க. ஹுல்டாவின் குரல் கரகரப்பா இருந்தாலும் அது அரசவையின் முற்றத்தில் கம்பீரமா ஒலிச்சதுங்க. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுதான். யூதாவின் அரசர் யோசியா படித்த அந்த நூலின் வார்த்தைகளின்படி இந்த இடத்திற்கும் அதில் வாழ்வோருக்கும் தீங்கு வர செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். அவர்கள் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்திலும் எனக்கு சினம் ஊட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் கொண்ட என் சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது அப்படின்னு ஹுல்டா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டதோ யோசியாவின் முகம் வெளிரி போச்சு. பயத்துல அவருடைய